Hello people, hope you all doing good today. நம்மள சில பேர் பர்ஃப்யூம் வாங்க போகும்போது ஒரு கன்ஃபியூஷனோடே போவோம். என்ன மாதிரி பர்ஃப்யூம் வாங்கலாம், என்ன மாதிரி பர்ஃப்யூம் நம்மளுக்கு செட் ஆகும். அப்புறமா அங்கே போனதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை என்னென்னா ஒவ்வொரு பர்ஃப்யூமில் பார்த்திங்கன்னா EDC அப்புறம் EDT அப்புறம் EDPன்ட்டு பார்த்துருப்பீங்க. அதாவது EDCன்னா அவுடே கொலாங், EDTன்னா அவுடே டாய்லெட், EDPன்னா அவுடே பர்ஃப்யூம். இதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி வீடியோவில் நான் பேச போகிறேன். EDC, EDT அப்புறம் EDP இதனோட டிஃப்ரென்ஸ் என்னென்னா இதில் சேர்க்கக்கூடிய எசென்ஷியல் ஆயிலோட கான்சன்ட்ரேஷன் லெவல் பேஸ் பண்ணி தான் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு அந்த பர்ஃப்யூம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அதாவது EDCயில் பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் ஆயிலோட கான்சன்ட்ரேஷன் ஒரு 3 to 5% தான் ஆட் பண்ணுவாங்க. அதாவது தண்ணி ப்ளஸ் ஆல்கஹால் இதோட டைல்யூட் பண்ணுவாங்க. இதனோட லாஞ்சிவிட்டி பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 hours மேக்ஸிமம் கிடைக்கும். இதனோட ஸ்மெல் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெஷ் லெமன் கிராஸ் அப்புறமா ஃப்ரூட்டி அந்த மாதிரியான ஒரு ஸ்மெல் இதில் இருந்து கிடைக்கும். இது வந்துட்டு கான்சன்ட்ரேஷன் லெவல் கம்மியாக இருக்கிறதுனால அதனோட லாஞ்சிவிட்டியும் கம்மியாக தான் இருக்கும். EDT எடுத்தோம்னா இதில் 5 to 15% எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணுறதுனால இதனோட லாஞ்சிவிட்டி கொஞ்சம் இன்னும் ஜாஸ்தியாகவே இருக்கும். EDCயில் இருந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். அதாவது ஒரு 4 to 6 hours மேக்ஸிமம் 8 hours அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்குறாங்களோ அதை பொறுத்து ஒரு 8 hours இருக்கும். ஸோ EDTயோட ஒரு பாட்டில் என்கிட்ட இருக்குது, அதை காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதில் ஜூம் நாய் தெரியுமான்னு தெரியல. ஸோ இது தாங்க EDT. இப்படி தான் ஒரு பர்ஃப்யூம்லேயும் போட்டிருப்பாங்க. அவுடே டாய்லெட், அவுடே கொலாங், அவுடே பர்ஃப்யூம். இது வந்துட்டு அவுடே டாய்லெட்டோட ஒரு பாட்டில். ஸோ இந்த அவுடே டாய்லெட் என்னென்னா டெய்லி பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு குட் சாய்ஸ். ஏன்னா இது ரொம்ப ஹாஷாகவும் இல்லாமல் ரொம்ப லைட்டாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் ஃபீல் கொடுக்குங்க. ஸோ அவுடே டாய்லெட் எவ்ரிடே யூஸ்க்கு ஒரு குட் சாய்ஸ். EDPயில் பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் ஆயிலோட கான்சன்ட்ரேஷன் EDC அப்புறம் EDTயில் இருந்துட்டு ஜாஸ்தியாகவே இருக்கும். ஒரு 15% to 25% எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதனோட லாஞ்சிவிட்டி இன்னும் ஜாஸ்தியாகவே இருக்கும். ஸோ EDPயோட ஒரு பாட்டில் காமிக்கிறேன், அதில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இது தாங்க EDPயில் அவருடைய பர்ஃப்யூம். ஸோ இப்படி தான் போட்டிருப்பாங்க அவருடைய பர்ஃப்யூம். ஸோ சிம்பிள், எல்லா பாட்டிலையுமே வந்துட்டு EDC அதாவது அவுடே கொலாங், அவுடே டாய்லெட், அவுடே பர்ஃப்யூம்ங்கிறது இப்படி தான் போட்டிருப்பாங்க. ஸோ ஒரு சாம்பிளுக்காக நான் காமிக்கிறேன். முன்னாடி வந்துட்டு பாட்டிலில் போட்டிருந்தது காமிச்சேன், இப்போ பேக்கெட்டில் போட்டிருக்கிறத காமிக்கிறேன். சம்டைம்ஸ் பேக்கெட்டில் போட மாட்டாங்க. ஸோ அது பின்னாடி நீங்கள் இந்த மாதிரி ஏரியாவில் பார்த்துக்கலாம். ஸோ EDP அவுடே பர்ஃப்யூம் பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் லெவல் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இதோட லாஞ்சிவிட்டியும் இன்னும் ஜாஸ்தியாக இருக்குங்க. ஸோ லைக் 8 hours, மினிமம் 8 hours, மேக்ஸிமம் 24 hours கூட கொடுக்கும். ஸோ அதில் சேர்க்குற இன்க்ரீடியன்ஸ் பொறுத்து அதனோட லாஞ்சிவிட்டியும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பர்ஃப்யூம் ஆர் எக்ஸ்ட்ரேட்னு சொல்லுவாங்க. இதனோட எசென்ஷியல் ஆயில் லெவல் வந்துட்டு நம்ம முன்னாடி பார்த்த 3 பர்ஃப்யூம்ஸில் இருந்துட்டு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இதனோட லாஞ்சிவிட்டியும் இன்னும் ஜாஸ்தியாகவே இருக்கும். லைக் இதில் பார்த்திங்கன்னா ஒரு மினிமம் 20 to 40% எசென்ஷியல் ஆயில் சேர்க்கறதுனால இதனோட லாஞ்சிவிட்டி பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 24 hours இருக்கும் நம்மளோட ஸ்கின்னில். ட்ரெஸ்ஸில் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 days கூட இருக்கலாம். ஸோ பர்ஃப்யூம்ஸ் பார்த்திங்கன்னா யூஸ்வலாக நீஷ் ஹவுஸில் தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீஷ் ஹவுஸ்னால் என்ன, டிசைனர் ஹவுசஸ்னால் என்னங்கிறத வரக்கூடிய வீடியோஸில் நான் பதிவு பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ எவ்வளோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மச் லவ், பீஸ்.